ஆறுயிரே மன்னிப்பாயா மன்னிப்பாயா சொல்லு நீ. எவ்வளோ பேர் வந்து என்ன பாட்டு வராது. ஸோ அவங்க சொல்லும்போது SV High School admissions open for play group to grade 9 and 11. Join us for world class education in Vanakaraman Arumbakam. அன்புடன் டார்லிங். ஹாலிடேஸ்னாலே GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. இந்த லைன் வந்து புரிஞ்சு பாடுவாங்க. எனக்கு லைனும் புரியும், புரிஞ்சும் பாடுவாங்க. ஆனாலும் ஃபீல் இல்லை. ஏன்னா நம்ம கர்நாடிக் கற்றுக்கிட்டதுனால தான் எப்படி இருக்கோ. அப்போது கர்நாடிக் கற்றுக்கிட்டா இது பாடவே முடியாதவன்னு தான் நான் நினச்சிருக்கேன் நிறைய நாள். ஸ்கூலுக்கு அனுப்பல, அந்த ரெகுலர் அந்த இதில் இவன் வந்து அவன் விளையாடுற அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிடும். அப்புறம் அவனுக்கு ஏக்கமாயிடும். அப்போ வந்து ஒரு 10th படிக்கிற பையனை போய் வீட்டில் உட்கார வச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் எங்களுக்கு வந்ததுங்க. பார்த்து கொஞ்சம் ஸ்கூலுக்கு அனுப்புகிற வழியை பாரு அப்படிம்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை சரிகமாக பார்க்க அனுப்பிச்சது. அவன் சொல்கிறான் இந்த மாதிரி நாளைக்கு ஆடிஷன் எடுக்குது நீ போ அப்படின்னா. இல்லைடா எனக்கெல்லாம் எங்கே மச்சான் வரும், எனக்கு இப்போ எதுக்குடா இந்த சினிமா பாட்டு. எனக்கு நல்லா டீட்டெயில்டாக பாடுவேன், ஒவ்வொரு லைனும் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி பாடுவேன்னு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அனுப்பிச்சான். நான் வந்து அடுத்த நாள் காலையில் கூட க்யூவில் போயிட்டு பார்த்தேன். SRM ராமாபுரமில் இவ்வளோ நிற்கிது, அது பக்கத்து தெரு வரைக்கும் நிற்குது. நான் வந்து அப்பயே முடிவு பண்ணிட்டேன் எங்கே நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படி இல்லை. ஆனால் நர்வஸ் திக் திக் அவங்க வேறு அந்த ஹார்ட் பீட் சவுண்ட்லாம் போடுவாங்க திக் 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 அப்படின்ட்டு. செகண்ட் நானும் ஸ்வேதா அக்காவும் மட்டும்தான் இருக்கும். ஸ்வேதா அக்கா வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, கவுண்ட் டவுன் அப்போ டப்புன்னு என் கை அப்படி பிடிச்சாங்க. அப்போவே என்ன கையெல்லாம் பிடிக்கிறாங்க, நடுங்குது அவங்க கை இப்படி 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 நடுங்குது. மக்கா நடுங்குதுரா, ஏன்க்கா நடுங்குது. அந்த இமோஷன் வந்து அது சொல்ல முடியாது. எனக்கு இப்போ கூட எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ பெயினில் வந்து சாதிச்சிட்டேன்ட்டு வந்து பேசாதவங்கள்லாம் வந்து கால் பண்ணி எப்படிடா இருக்க, எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு, பிஸி ஆகிட்டேன், கண்டுக்கிறதே இல்லை. நான் கால் பண்ணியிருப்பேன், அவங்க என்ன கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க. டேய் அன்னைக்கு நீ தானே என்னை விட்டு போனேன் அப்படின்னு இருக்கும். ஒரு செலிப்ரிட்டி மாதிரி ஃபீல் பண்ண வச்சது அன்னைக்கு. ஸோ கத்திப்பாறையில் இறங்குறேன், ஒரு கும்பலாக ஒரு 200-300 பேர் எல்லாரும் ஒவ்வொருத்தங்களா வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. டைட்டில் வின்னர் ஆனதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் வீடு வாங்கிட்டீங்க அப்படின்ற ஒரு நியூஸும் கேள்விப்பட்டோம். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை. பிஹைண்ட் இட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலி தான் இருக்காங்க. அதாவது சரிகமபா சீசன் 4 உடைய டைட்டில் வின்னர் மகிழனுடைய ஃபேமிலி கூட தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கேன். அதாவது உங்க நேட்டிவ்லேயே வந்து உங்களை சந்திக்கிறதுல இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கு, இந்த இடமும் அழகா இருக்கு, குடும்பமாவே ரொம்ப அழகா இருக்கீங்க பார்க்கறதுக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ டைட்டில் வந்து கொடுத்தாச்சு இல்லையா, எப்படி இருக்கு இந்த மொமெண்ட்லாம்? இதுக்கப்புறம் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சொல்கிறது, இப்போது அவ்வளோ கண்டஸ்டன்ஸ், எங்களோட கண்டஸ்டன்ஸே அவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த செகண்ட் வாங்கின ஸ்வேதா அக்காலாம் நான் வாங்கினதுக்கப்புறம் அவங்க அவ்வளோ எழுதாங்க, அவ்வளோ சந்தோஷத்தில். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த குடும்பத்திலேருந்து எனக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடணும். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை, நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் காதலை, பொன் வண்ணம் சூடிய காரிகை, பெண்ணே நீ காஞ்சனை. ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி, என் உயிரை உயிரை நீ ஏந்தி, ஏன் சென்றாய் சென்றாய் என்னை தாண்டி, இனி நீதான் எந்த அந்தாதி அந்தாதி. சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி இதே மாதிரி தான் பாடிட்டே இருப்பீங்களா? இதே மாதிரி ஏதாவது பாடிட்டே. ஃபேமிலி ஜாமிங் பார்த்துட்டோம், இப்போ சிப்லிங் ஜாமிங் பார்க்க போறோம். கூட மேல கூட வச்ச கூடலூர் போறவளே, உன் கூட கொஞ்சம் நானும் வரேன், கூட்டி கெட்டு போனா என்ன, ஒத்தையில நீயும் போனா அது நியாயமா, உன்னுடனே நானும் வரேன் ஒரு வாரமா, நீ வாயேன்னு சொன்னாலே வாழ்வேனே ஆதாரமா, நீ வேணான்னு சொன்னாலே போவேண்டி சேதாரமா. பாவம், ஆனா இதுலயும் she gave her best தான் சொல்லணும். நீங்க ஒரு சாங்
ஆனால் என்னை விட்டு போனால் எந்தன் நிலா சோர்ந்து போகும், வானின் நீளம் தேய்ந்து போகுமே. முன் கோபக்குயிலே பித்து பித்து கொண்டு தவித்தேன் தவித்தேன், உன்னை எண்ணி நான் வாடி போவேன். நீ இல்லாமல் கவிதையும் இசையும் சுவையே தராது. 5 புலன்களின் அழகிய ஆறுயிரை மன்னிப்பாயா மன்னிப்பாயா சொல்லு நீ என் சகியே. ஆறுயிரை என்னை மன்னிப்பாயா மன்னிப்பாயா சொல்லின் சகியே. தேங்க்யூ. இந்த மாதிரி சக்ஸஸ் நிறைய பேர் பாராட்டினாலுமே நிறைய வித்தியாசமான ரூமர்ஸ் எல்லாம் நீங்க கேட்க வேண்டியது வந்திருக்கும். நீங்களே உங்களை பத்தி தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் மெயின் என்னன்னா வந்து நான் சென்னையில் வீடு வாங்கிட்டேன் அப்படின்ட்டு யாரோ சொன்னாங்க. அது வந்து நீங்க என்னன்னா இந்த மாதிரி டைட்டில் வின்னர் ஆனதுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் வச்சு நீங்க வீடு வாங்கிட்டீங்க அப்படின்ற ஒரு நியூஸும் கேள்விப்பட்டோம். ஆமா, அது இல்லை. அது இல்லையா? இல்லை, நான் வந்து வீடெல்லாம் ஒன்று வாங்கினேன். நான் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் தான் இருக்கேன் சென்னையிலேயே. நானே ஒருத்தங்க வாடகை வீட்டில் தான் இருக்கேன். நான் எங்கே வீடு வாங்குறது அதுவும் சென்னையில். என் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சான், என்ன மச்சான் எங்கே இருக்குது வீடு, எப்போ வாங்கினேன் அப்படின்னு. நான் எப்படா வாங்கினேன் அப்படின்னு ஒரு 4-5 சேனலில் அது போட்டிருக்காங்க. மகிழன் பருதி வீடு வாங்கி உள்ளார் அப்படின்னு. யாரா அது? அந்த மாதிரி தான் இருக்கு கேட்குறப்ப. ஓகே, ஏதாவது இந்த ரூமர் வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்களே ஒரு ஹிண்ட் கொடுக்கணும்னா? இந்த ரூமர் வந்தால் அந்த ரூமர் நிஜமானா நல்லா இருக்கும். அந்த ரூமரே நிஜமானா நல்லா இருக்கும். அந்த ரூமர் நிஜமானா நல்லா இருக்கும். எல்லாரோட லைஃப்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரகிள் டு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு ஜேர்னி வந்து நம்ம பார்க்க முடியும். டக்குன்னு ஒருத்தருக்கு அந்த சக்ஸஸ் கிடைச்சிடாது. அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும், நிறைய பிரேக்ஸ் இருக்கும். அந்த பிரேக்ஸ்லேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ண வேண்டியது இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ உங்கள் ஜேர்னியை பார்க்குறப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு? எனக்கு என்னன்னா இப்போ தான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலி எனக்கு இவ்வளோ வருஷம் நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணதில் இப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. என்னென்னா நான் கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கேன், கரெக்டான பாத்தில் தான் போயிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடியும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், இனிமேல் பண்ணுவேன். இனிமேல் பண்ணும்போது சந்தோஷமாக பண்ணுவேன். ஓகே, நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருச்சு, அஸ்திவாரத்தை போட்டாச்சு, இனிமேல் நம்ம கட்டுறது தான் அப்படின்ட்டு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் வந்து நிறைய இடங்களில் அவரை பார்த்துருப்பீங்க, வளர்க்குறப்ப பார்க்குறப்ப ஒரு இடத்துலையாவது அவர் ஏதாவது பிரேக் ஆகிருக்காரா? இந்த மாதிரி ஒரு ஏதாவது ரிஜெக்ஷன் அந்த மாதிரி பார்த்து பிரேக் ஆன மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா? அதாவது பிரேக்குன்னு சொல்ல முடியாது. இவனுக்கு சொல்லித்தர குருமார்கள் சில கண்டிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தான் நீ ஸ்டேஜுக்கு போகணும். ஒரு சின்ன காம்படிஷனுக்கு கூட அவனை அலோவ் பண்ண மாட்டாங்க. அவன் நிறைய காம்படிஷனை அட்டன் பண்ணலை. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்கிட்ட மியூசிக் கற்றுக்கிறவங்க எல்லாருமே மகிழன் தான் நல்லா பாடுவான், நீங்கள் மியூசிக் டீச்சர்ஸ் தானே, ஏன் நீங்கள் அவனை அனுப்பலன்னு நாங்கள் ஏதோ ரொம்ப பந்தா பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. நாங்கள் ஹையர் கிளாஸ் அவனை அனுப்பிச்ச அந்த குருமார்கள் வந்து அவனை அலோவ் பண்ணலை. ஆமாம், அது எங்களுக்கு ஒரு சின்ன பெயின் தான். அது அந்த குழந்தை அந்த ஸ்டேஜில் அந்த குரூப்பில் வந்து வின் பண்ணி வரணுங்கிற ஒரு பார்க்கணுன்ற அந்த காட்சி எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அது நடந்துருச்சு இப்போ. ஆமாம், எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இமாலய வெற்றி ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதாவது நிறைய பேச்சுக்கள்லாம் கேட்க வேண்டியது இருந்தது. அதாவது சினி சாங்ஸ் வந்து அவ்வளோவா வராது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேச்சுக்கள் கடந்து இந்த ஒரு வெற்றி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு கேட்குறப்ப எப்படி இருந்தது அண்ட் அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணிங்க? அது ஃபர்ஸ்ட் கேட்கும்போது அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்கன்னு தான் தோணுச்சு. ஏன்னா வந்து நான் கிளாசிக்கல் தான் ஃபுல்லி ட்ரெயின்டு. இப்போது திடீர்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, லைக் சினி சாங்ஸ் வரலன்னா சுத்தமாக வரலன்னு சொல்ல மாட்டாங்க, உனக்கு அந்த ஃபீல் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சினிமா பாட்டுக்கு ஒரு 50% இந்த தாளம் ஸ்ருதி இருந்தாலும் மிச்சம் ஃபுல் 50% அந்த ஃபீல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். என்ன தான் கரெக்டாக பண்ணாலும் ஃபீல் இல்லாட்டி நல்லா இருக்காதுல்ல. ஸோ அவங்க சொல்லும்போது கரெக்டு தான், எனக்கு அந்த ஃபீல் வரல. எனக்கு எப்படி ஃபீல் பண்ணணும்னு தெரியாது. இந்த லைன் வந்து புரிஞ்சு பாடுவாங்க, எனக்கு லைனும் புரிஞ்சும் பாடுவாங்க, ஆனாலும் ஃபீல் இல்லை. ஏன்னா நம்ம கர்நாடிக் கற்றுக்கிட்டதுனால தான் எப்படி இருக்கோ. அப்போது கர்நாடிக் கற்றுக்கிட்டா இது பாடவே முடியாதவங்களாம் நான் நினச்சிருக்கேன் நிறைய நாள். காலேஜ் நான் டிஜி வைஷ்ணவில் சேர்ந்தேன். காலேஜில் சேரும்போது தான் இந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லாம் போவோம்ல, அப்படி போய் தான் எனக்கே வந்து என்ன சொல்கிறது, அந்த ஆட்டிடியூடே மாறுச்சு. லைக் ஒரு கிளாசிக்கல் சிங்கர் எப்படி பாடுவார், இந்த மாதிரி லைக் உட்காந்துட்டு தான் பாடுவோம் நாங்கள் கர்நாடிக்லாம். ஆனால் லைக் நம்ம சினி சாங்ஸ் கல்ச்சுரல்ஸ்லாம் வந்து அந்த வைப் பண்ணோம், ஜம்ப் பண்ணோம், மைக் வந்து அவங்ககிட்ட காமிச்சு சிங் வித் மீ அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த ஆட்டிடியூட்லாம் வந்து எனக்கு காலேஜ் கல்ச்சுரல்ஸில் தான் இருந்துட்டு. அப்படி பண்ண தான் என் ஃப்ரெண்ட்ஸ், என் பேண்ட் மெம்பர்ஸ், ஒரு பேண்ட் இருக்குது. ஸோ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி, என்னடா இப்படி சூப்பராக பாடுற அப்படின்ட்டு. அவங்க தான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை சரிகம பார்க்க அனுப்பிச்சது. ஆமாம், என் ஃப்ரெண்டு வந்து ஸ்ரீனிவாஸ் மெயினாக வந்தான். சரிகம பல கிட்டாரிஸ்ட் அவர். அவன் வீட்டில் வந்து இருக்கேன், அவன் வீட்டில் உட்காந்துட்ருக்கேன். இந்த மாதிரி நாளைக்கு ஆடிஷன்
நாளைக்கு ஆடிஷன்னா இன்றைக்கி உட்காந்து நைட்டு பேசிகிட்டு இருக்கான் அவன் வீட்டில். அவன் சொல்கிறான் இந்த மாதிரி நாளைக்கு ஆடிஷன் எடுக்குது நீ போ அப்படின்னா, இல்லைடா எனக்கெல்லாம் எங்கே மச்சான் வரும், எனக்கு இப்போ எதுக்குடா இந்த சினிமா பாட்டு எனக்கு அப்படிலாம் நான் சொல்லிட்டு பிரேக் ஆன மாதிரி தான் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கீங்க இல்லையா? அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாத மாதிரி. கான்ஃபிடன்ஸ் இல்லாத மாதிரி இல்லை, எனக்கு நல்லா பாடுவேன். நான் வந்து நல்லா டீட்டெயில்டாக பாடுவேன். ஒவ்வொரு லைனும் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி பாடுவேன் நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த ஃபீல் எனக்கு அந்த தயக்கம் இருந்தது. அது அப்புறம் அவன் சொன்னான் இந்த மாதிரி நீ இப்போ போயே ஆகணும் அப்படின்ட்டு அனுப்பிச்சான். நான் வந்து அடுத்த நாள் காலையில் கூட க்யூவில் போயிட்டு பார்த்தேன். SRM ராமாபுரம்ல நிற்குது, அது பக்கத்து தெரு வரைக்கும் நிற்குது. நான் வந்து அப்பயே முடிவு பண்ணிட்டேன், என்னடா இது இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, எனக்கு தெரியாது, எனக்கு கான்ஃபிடென்ஸ் அவ்வளோ இருந்தால் கூட நான் போவேன், ஆனால் வந்து எனக்கு ஃபீல் எதுவும் வராதுடா அப்படின்னு, நீ எனக்காக நில்லு ஒரு நாள் ப்ளீஸ் அப்படின்னு நான் அவனுக்காக நின்னேன். இப்போ இங்கே நிற்கிறேன், டைட்டில் வின்னர் ஆகி ஸ்டேஜில் நிற்கிறீங்க. அப்படியே ஒரு கட் போட்டு ட்ரான்ஸிஷன் போட்டாங்க. ஃபினாலே ஸ்டேஜில் போனோன்னு அந்த ஒரு மொமெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அப்போ எப்படி இருந்தது? ஃபைனலிஸ்ட் ஆகும்போது, ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஆகும்போது அந்த கவுண்ட் டவுன் கொடுக்கும்போது நர்வஸாக லைட்டாக இருந்தது. பயம் இல்லை, எங்கே நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படி இல்லை, ஆனால் நர்வஸ் திக் அவங்க வேறு அந்த ஹார்ட் பீட் சவுண்ட்லாம் போடுவாங்க திக் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் அந்த ஃபீல் கொடுக்கணும், ஆடியன்ஸ்க்கு அந்த ஃபீல் கொடுக்கணும்னு. ஸோ அப்போ வந்து உண்மையாகவே லைட்டாக ரொம்ப நர்வஸாக இருக்கும். ஃபைனல் அப்போ வந்து 5th 4th 3rd வந்தாங்களா, 2nd நானும் ஸ்வேதா அக்காவும் மட்டும்தான் இருக்கும். ஸ்வேதா அக்கா வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, கவுண்ட் டவுன் அப்போ டப்புன்னு என் கை இப்படி பிடிச்சாங்க. அப்போவே என்ன கையெல்லாம் பிடிக்கிறா, நடுங்குது அவங்க கை இப்படி 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 நடுங்குது, மகிழா நடுங்குதுரா, ஏன்க்கா நடுங்குது, சரி ஒன்றும் இல்லைக்கா யாராவது ஒருத்தர் வருவோம் ஜாலியாக தான், இவ்வளோ டாப் 2ல் நிற்கிறோம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன், காதில் இப்படி இப்படி போய் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வந்து மகிழா டைட்டில் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, டைட்டில் இஸ் வெயிட்டிங், சும்மா இருடி, எனக்கும் நடுங்குது, கவுண்ட் டவுன் வேற அப்படியே திக்குன்னு இருக்கு. இதெல்லாம் எப்போ சொல்றாங்க, அந்த 10 9 8 7 6 5 வரும்போது நீதான் மகிழா நீதான் அப்படின்ட்டு யாருக்கு கிடைப்பா அந்த மாதிரி கோ கண்டஸ்டன்ட், அதுவும் டாப் 2ல நிற்கிறவங்க, நீ தான் ஃபர்ஸ்ட் வரணும்ன்ட்டு. முன்னாடி வந்து எல்லா கண்டஸ்டன்ஸும் உட்காந்துருக்காங்க எங்களோட கம்பீட் பண்ணவங்க, அவங்க எல்லாரும் டைட்டில் வின்னர்னு சொன்ன உடனே வந்து எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஸ்வேதா அக்கா, பின்னாடி திரும்பி பார்த்தா வீரபாண்டி, அவர்லாம் அழுவே மாட்டார் மனுஷன், கல்லு மாதிரி நிற்பார், அவரே அழுதுட்டாரு. அம்மன்லாம் வந்து குதிச்சு ஓடனா அப்படியே, அவ்வளோ ஒரு ஃபேமிலி சுற்றி அவ்வளோ எமோஷன்ஸ் பார்க்குறப்போ நீங்கள் கோத்ரூ பண்ணது என்ன? லைக் நிறைய பேர் கேட்டாங்க, நீ வந்து அந்த டைட்டில் வின்னர் மகிழன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எப்படி ஃபீல், அந்த இமோஷன் வந்து அது சொல்ல முடியாது எனக்கு, இப்போ கூட எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ பெயினில் வந்து சாதிச்சிட்டேன்ட்டு வந்து அந்த இது, அப்புறம் வந்து என்ன பேச போகிறோம் இவ்வளோ பெரிய இது கொடுத்துட்டாங்களே அது ஒன்று, யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அது வேற லைனா. எனக்கு வந்து பாடுறது எவ்வளோ பேர் வேணாலும் முன்னாடி இருக்கு, நான் சூப்பராக பாடிடுவேன். ஆனால் வந்து பேசுறது எனக்கு என்னன்னே தெரில, எனக்கு வந்து டப்புன்னு அடுத்தடுத்த டாபிக் போயிடுவேன், ஒழுங்காக வந்து ஒரு கோர்வையாக பேசுறது வராது. அவ்வளோ இமோஷன், அழுக, கோவம், அவ்வளோ ஹாப்பினஸ். கோவம்னா வந்து என்னெல்லாம் வந்ததுன்னா லைக் ஏன் பாக்கு பதறீங்க, வந்து லைக் எவ்வளோ பேர் வந்து என்ன பாட்டு வராது நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ட்ராஃபி ஒரு பதில் சொல்லும் அந்த வெறின்னு வச்சுக்கோங்க, கோவம் கரெக்டான வேர்டில் வெறி, அது எல்லா இமோஷனும் ஒன்றா வந்தது. அந்த ஒரு 10 to 15 seconds வந்து என்ன நடந்ததுன்னே தெரியல. நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க இல்லையா, அந்த சில பேர் வந்து சொன்னதுக்கு பதிலா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சில பேர் வந்து அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க முன்னாடி, பட் ஆனால் வெற்றிக்கு அப்புறம் அவங்களே மாற்றி பேசுவாங்க இல்லையா? ஆமாம் அதெல்லாம் நிறைய பேர் வந்து பேசாதவங்கெல்லாம் வந்து கால் பண்ணி எப்படிடா இருக்க, எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு, பிஸி ஆகிட்டேன், கண்டுக்கிறதே இல்லை. நான் கால் பண்ணியிருப்பேன், அவங்க என்ன கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க, அவங்கெல்லாம் கால் பண்ணி, அதெல்லாம் நிறைய நடந்துருக்கு. அப்போல்லாம் நான் நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், டேய் அன்னைக்கு நீ தானே என்னை விட்டு போனேன் அப்படின்னு இருக்கும். பட் சரி நம்ம சாதிச்சிட்டோமேன்ட்டு அந்த ஒரு சந்தோஷம். பட் யாருன்னே தெரியாதவங்க இப்போ உங்கள் வெற்றியெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லையா, டக்குன்னு ரோட்டில் போகிறப்ப மகிழன் வாங்க செல்ஃபி எடுத்துக்கலாம், அந்த மாதிரிலாம் நிறையா, அதெல்லாம் எப்படி இருக்குது? அதெல்லாம் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது, அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ யாருன்னே தெரியாது, உங்களோட நேற்று கூட ட்ரெயினில் உட்காந்துட்டு வந்தாங்க, யாருன்னே தெரியாது, நான் பாட்டுக்கு ஒரு 2 hours 3 hours உட்காந்துட்டு வந்தேன். அப்புறம் சொல்கிறாங்க நீ மகிழன் தானே, எப்போவுமே சுடிதார் போட்டிருப்ப, டிஷர்ட் போட்டதுனால தெரியல, இதுதான் சுடிதார். அவங்களுக்கு வந்து சீத்தமிழில் அப்படி தான் எனக்கு கலாய்ப்பாங்க, சுடிதார் அணிந்து வந்து அப்படி தான் நான் நடக்கும்போதே சொல்லுவாங்களா.
ஸோ அப்படி கலாச்சதுனால அவங்க கேட்டாங்க, ஷர்ட் போட்டதுனால தெரியல அப்படின்ட்டு. உனக்காக நான் ஒரு 200 வேர்ட் போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது யாருன்னே தெரியாது, ஆனால் எனக்காக அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மியூசிக் ஃபீல்டில் மீடியாவில் ஒரு பையனை விடுறாங்க அப்படின்றப்போ குழந்தைங்களை விடுறப்பே அந்த ஒரு சுற்றி அந்த பேச்சுக்கெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டியது இருக்கும். வெடிகுண்டெல்லாம் நிறைய இருக்குல்ல. ஆனால் இப்படியும் பார்க்கணும், அதாவது அதை வந்து முழுக்க முழுக்க ஒரு தப்பான பார்வையில் பார்க்குறத விட அக்கறை தான், எதிர்காலம் என்னமா இருக்கும். அப்புறம் ஒரு புது ஒரு முயற்சியில் இப்போ ஒரு புரட்சி மாதிரி போயிட்டுருக்கு நாங்கள் செய்துட்ருக்கிறது. ஸ்கூலுக்கு அனுப்பல, அந்த ரெகுலர் அந்த இதில் இவன் வந்து அவன் விளையாடுற அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிடும், அப்புறம் அவனுக்கு ஏக்கமாயிடும், உளவியலாக ரொம்ப பாதிச்சிருவான் அப்படின்ற பயம், இப்படியான பார்வை தான் இருந்து அதில் ஒரு அக்கறை தான் இருந்தது. 10th படிக்கிற ஏஜில் வந்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பலை அப்படின்னா நமக்கு தெரியும் அவனை படிக்க வச்சுட்டு இருக்கோங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் எல்லாராலையும் அது புரிய முடியாது இல்லைங்களா. இது ஒரு சிபிஎஸ்சி மாதிரி, ஒரு மெட்ரிகுலேஷன் மாதிரி, ஸ்டேட் போர்டு மாதிரி, இது ஒரு போர்டு, இதில் வந்து படிக்கிறான் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுக்க முடியல. அப்போ வந்து ஒரு 10th படிக்கிற பையனை போய் வீட்டில் உட்கார வச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் எங்களுக்கு வந்ததுங்க. எங்களுக்கு நேரடியாக எல்லாம் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, கிளம்பும் போது சொல்லிட்டு போவாங்க, பார்த்து குழந்தைய கொஞ்சம் ஸ்கூலுக்கு அனுப்புகிற வழியை பாரு அப்படிம்பாங்க. ஆனால் அவர்களே இவன் ப்ராக்டிஸ் பண்ண உட்காந்துட்டான்னா யாரும் அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்குவாங்க. அதுதான் பெரிய விசேஷங்க. அவனுக்கு ஏதாவது ஹார்லிக்ஸ் மாதிரி போட்டு போய் கொடுத்துட்டு அவன் பாடிட்டு இருக்கான்னு எல்லாம் உட்காந்து ரசித்து கேட்பாங்க. ஆனாலும் இவனை படிக்க வைக்கலையேங்கிற ஒரு இது மாத்திரம் அவர்களுக்கு. ஆனால் அது கொஞ்ச நாள்லேயே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா அது ஒரு மோர் தென் 6 hours அவன் ப்ராக்டிஸ்லேயே உட்காரான் அப்படிங்கும்பொழுது நார்மல் ஸ்கூலுக்கு போனால் அவனால் அதுக்கு ஹோம்ஒர்க்கு தான் நிறைய நேரம் செலவு பண்ண முடியும், இது கரெக்டு தான் அப்படிங்கிறத அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் உங்கள் 2 பேரில் யார் அந்த முடிவு எடுத்தீங்க, இல்லை உங்கள் 4 பேரில் யார் அந்த முடிவு எடுத்தீங்க? ஃபஸ்ட்டு அவர் தாங்க. 8th வரைக்கும் கூட இவனை ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாதுங்கிறது அவருடைய. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தை பிறந்த ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருந்த ஆள். எதனால் அந்த ஒரு தாட் இருந்தது உங்களுக்கு? இல்லை, அது இந்த ரொட்டீன் ஸ்கூலிங் வந்து அது சரியான குழந்தைங்களை. எனக்கு கூட ஆக்சுவலி எனக்கு கூட இலக்கியம் ரொம்ப பிடிக்கும். நான் இலக்கியம் படிக்கலை, தமிழ் இலக்கியம். வீட்டில் ரொம்ப கெஞ்சினேன், ஐயோ அதெல்லாம் படிச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி என்னை தடுத்துட்டாங்க. அந்த மாதிரியான சிக்கல் இவனுக்கு வந்து, இவன் வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். இவன் எல்கேஜி யூகேஜி படிக்கிற போது, அதாவது வளகாப்பு மாதிரி நேரத்தில் காலையிலே நடக்கும். அது ஒரு 8:30 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சி. அப்போது இவனும் பாட வருவான். அந்த கீழே ஜமக்காலம் போட்டுருந்தா அந்த வந்தவுடனே நிகழ்ச்சி வந்து ஒரு 4-5 பாட்டு பாடுவான். அதுக்கப்புறம் தூங்கிடுவான். அந்த ஜமக்காலத்திலே படுத்து தூங்கிடுவான். திருப்பி ஒரு 7-8 பாட்டு நாங்கள் பாடி முடித்தோன்னே எந்திரிச்சு திருப்பி உட்காந்து பாடுவான். இப்போது இந்த வயதுலேயே இவனுக்கு ஒரு பப்ளிக்கை பார்த்து பயம் இல்லை, மைக்கு இது இல்லை, பக்காவாக அது குழந்தை தான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம், காம்ப்ரமைஸ் ஆகாத அளவுக்கு பாடுவான். அது ஒரு மாதிரி மிரட்சியாக இருக்கும். இதை வந்து நான் தெரிஞ்ச பிறகு அதை விட்டுட்டு நான் ரொட்டீனில் விடுறது சரியா பண்ணல. இப்போ ஆர்ட்ஸ் லைனில் நான் போகிறேன். ஸோ எனக்கு டெய்லியும் வந்து நான் மேத்ஸ், சயின்ஸ், பயாலஜி இது நான் படித்தா ஹோல் இதுவே அது ப்ராக்டிஸும் பண்ண முடியாது, எல்லாமே அதுக்கு எடுத்துரும்ல. இப்போ நம்ம டாக்டருக்கு படிக்கணும்னா அது தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க இல்லையா, 6th 7th கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு என்ஜினியர் ஆகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி இதுவும் நாங்கள் மியூசிக் தேவை அப்படிங்கிறதால அந்த மாதிரி கொண்டு போனோம். நேரில் நீங்கள் பார்த்த ஒரு பெஸ்ட் ஃபேன் மூமெண்ட்னா என்னவா இருக்கும்? நாங்கள் சீசன் போயிட்டு இருக்கும்போதே கத்திப்பாராவில் ஒரு ஷோ பண்ணோம். கத்திப்பாராவில் நாங்கள் ஒரு 5-6 பேர் பண்ணோம். அப்போது வந்து அந்த ஆடியன்ஸே வந்து லைக் என் பேரை அப்படியே கத்த ஆரம்பித்தாங்க. அப்புறம் பாடும்போது வந்து இந்த ஃப்ளாஷ் லைட் அடிக்கிறது. ஒருத்தர் என்ன பண்ணார், நான் பாட பின்னாடி கத்திப்பாரா அந்த ஃப்ளைஓவர் கீழே அர்பன் ஸ்கொயரில் தான் கான்சர்ட்டு, எல்லோரும் பின்னாடி பாருங்கன்னா நான் பாடிட்டு இருக்கும்போது அந்த லைனாக அந்த பிரிட்ஜில் நின்றுட்டு இருந்தாங்க. பிரிட்ஜில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபஸ்ட் டைம் அது என் லைஃப்பில், ஏன்னா சீசன் அப்போ தான் ஆரம்பித்து ஒரு 6-7 எபிசோடு போயிருக்கு. அந்த என்கிட்ட என்னோட வந்து இந்த செலிப்ரிட்டி மாதிரி ஃபீல் பண்ண வச்சது அன்னைக்கு தான். ஸோ கத்திப்பாறையில் இறங்குறேன், ஒரு கும்பலாக ஒரு 200-300 பேர் எல்லோரும் ஒவ்வொருத்தங்களாக வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. ஸோ அன்னையிலேருந்தே வந்து அப்படி எங்கே போனாலும் அது நடக்குது, அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. சூப்பர். சொந்த ஊரில் அது எப்படி அந்த செலிப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு? நிறைய பேர் வந்து இங்கே என்ன பண்ணாங்க, ஒரு பாராட்டு விழா மாதிரி நடத்துனாங்க எனக்காக. ஸோ பாராட்டு விழா மாதிரி இல்லை, பாராட்டு விழா தான். பெரிய பேனர் அடித்து, ஃப்ளெக்ஸ் பேனர் அடித்து, ஸ்டேஜ் போட்டு, அப்புறம் எல்லோரும் வந்தாங்க. சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்தவங்க, என்னை வளர்த்தவங்க எல்லாம், அங்கிள் ஆன்டிஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அது வந்து ஆமாம், லைக் எங்கெங்கேயோ நம்ம பெருமையை நம்ம சொல்கிறது வந்து நம்ம ஊரில் நம்ம மக்களே சொல்கிறது வந்து ரொம்ப, அது ஒரு தனி ஃபீலாக இருக்குது.
கண்டிப்பா. ஏன்னா நீங்க வந்து பார்த்து பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இப்ப பல பேர் உங்க பையனை வந்து ரசிச்சு அதை வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்குறப்ப எப்படி இருக்கு? நாங்கள் அடைய முடியாத சில எல்லைகளை அவன் அடைஞ்சிட்டான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான். அம்மா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு கனவு, இந்த கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிதினும் பெரிது கேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரிய ஒரு ஸ்டேஜில் மகிழனை டைட்டில் வின்னர் அனௌன்ஸ் பண்ணணுங்கிற அந்த ஆர்வம் இருந்தது. அதுக்காக அவனும் உழைச்சான், ரொம்பவே அதுக்காக உழைச்சான். குழந்தையிலேருந்தே ஒரு லைன் சொன்னோன்னா அப்போல்லாம் உங்களுக்கு வந்து 10 முறை பாடி 20 முறை பாடினா தெரியாது இல்லைங்களா? சம் பீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருவோம், இல்லை சின்ன சின்ன ஸ்டிக் ஏதாவது எடுத்து வச்சிட்டோம்னா அது முடியிற வரைக்கும் அந்த ஒரு லைனே பாடுவான். அது என்னாச்சுன்னா அவன் பெரியவன் ஆகும் பொழுதும் அந்த ஒரு வரி எடுத்துட்டான்னா அதுக்காக அவ்வளோ எஃபோர்ட் போடுவான். சரிகமபா சீசன் பொறுத்தளவு அவனுக்கு என்னென்னா என்னுடைய பெஸ்ட்டு கொடுக்கணுமா. 24 கண்டஸ்டண்ட்டுமே ரொம்ப நல்ல கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க. ஸோ என்னுடைய பெஸ்ட்டு நான் கொடுக்குறேன், ரிசல்ட் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நான் ரசித்து பாடணும், அதுதான் எனக்கு வேணும். அதில் தான் அவன் ரொம்ப கவனமாக இருந்தான். ஓகே, ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்கள் ஃபேமிலி கூட பேசின இந்த டைம். அண்ட் ரொம்ப ஒரு ஹாப்பி ஃபேமிலி, எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபேமிலி, வைப்பான ஃபேமிலி தான் பார்க்க முடிஞ்சது. ஓகே, தேங்க்யூ. SV High School admissions open for playgroup to grade 9 and 11. Join us for world-class education in Vanakaraman, Arumbakam. அன்புடன் டார்லிங். Holidays nale GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand.